ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட்ஸ் D23 எக்ஸ்போ. ஸோ வருஷம் வருஷம் D23 எக்ஸ்போ அப்படின்றத டிஸ்னி நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தில் தான் அவங்க நடத்துவாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்லேயே நடத்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 9ல இருந்து ஆகஸ்ட் 11, ஸோ 3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ அப்படின்றது நடக்க போகுது. ஸோ இதில் டிஸ்னி அவங்க அடுத்து படம் எடுக்க போகிற படங்கள், மூவிஸ், சீரீஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ஓன் பண்ணியிருக்க பிக்சார் அண்ட் மார்வல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லூகாஸ் ஃபிலிம். ஸோ அதாவது நீங்கள் ஸ்டார் வார்ஸ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த லூகாஸ் ஃபிலிம். ஸோ இதுலேருந்து அடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது, அடுத்து என்னென்ன சீரிஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த D23 எக்ஸ்போ அப்படின்றதுல அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி தான் இப்போ D23 எக்ஸ்போ ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் மார்வல் சைட்லேருந்தும் அண்ட் டிஸ்னி பிக்சார் சைட்லேருந்தும் பல அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன புது படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு ஓவராலாக பார்த்துருவோம். ஸோ நான் எதுவுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நான் ஜஸ்ட் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம மார்வல்லேருந்து என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்சார்லேருந்து என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே தனி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கடைசியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த D23 எக்ஸ்போல என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வித் அவதார் கிட்டந்தே போயிடுவோம். ஸோ இப்போ அவதார், அதாவது நம்ம ஜேம்ஸ் கேமரான் எடுத்துட்டு இருக்க அந்த அவதார் ஃப்ரான்ச்சைஸ் மூவி இருக்கு இல்லையா, இது வரைக்கும் 2 படங்கள் வந்திருக்கு. ஸோ 2009ல் பார்த்தீங்கன்னா அவதார் அப்படின்ற படம் வந்திருக்கும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல் வந்திருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு தரமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட்டாகவே அந்த 2 படங்களுமே அமைஞ்சிருக்கும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அவதார் அப்படின்ற படங்கள்ல 3rd பார்ட், 4th பார்ட், 5th பார்ட், அதாவது அவதார் படத்தை 5 பார்ட் வரைக்கும் கொடுக்க போறதா ஜேம்ஸ் கேன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ அதோட அடுத்த சீக்வலாக வரப்போற அவதார் ஃபயர் அண்ட் டான்ஸை இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், அடுத்து வரப்போற அவதார் 3 படத்துக்கான அஃபிஷியல் டைட் அப்படின்றது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். ஸோ நீங்கள் எப்படி அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையில வாழ்ற அந்த நேவி மக்களை பார்த்துருப்பீங்க, அந்த நாவி இன மக்களை பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீர்நிலத்தை சார்ந்து வாழ்ற நாவி மக்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை சார்ந்த நாவி மக்களை பார்க்க போறீங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 2 அவதார் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான் அந்த நாவி இன மக்களுக்கு ஒரு எனிமியா வந்திருப்பாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவதார் இன மக்களே எனிமியா வர போறாங்க. அதாவது இந்த ஃபயர் கிளானை சேர்ந்த அவதார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு வில்லன் ரோல் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி அப்படின்றதுக்கான கான்செப்ட் ஆர்ட்டுமே அவங்க இந்த D23 எக்ஸ்போல காமிச்சிருக்காங்க. ஸோ கான்செப்ட் ஆர்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த நாவீன, அதாவது இந்த ஃபயர் கிளானை சேர்ந்த நாவீன மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்ட் ஆர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த படம் அஃபிஷியல் டேட் அப்படின்றது 2025 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 டிசம்பரில் இந்த மூவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது 2022ல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவதார் படம் டிசம்பரில் கொண்டு வந்தாங்களோ, ஸோ அதேமாரி 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த அவதார் 3 அப்படின்றது 2025 டிசம்பரில் வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறமா மான்ஸ்டர் ஜாம் அப்படின்ற ஒரு படத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டிஸ்னி அண்ட் டுவைன் ஜான்சன் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ஆமாம், டுவைன் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மொகானா படத்துக்காக டிஸ்னி கூட கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ மொகானா படத்தை லைவ் ஆக்ஷனில் அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூவியுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மொகானா டூமே இப்போ வரதான் போகுது. ஸோ அது இந்த மொகானா டூமிலுமே மூவிக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவருமே கொடுத்துருக்காரு. அண்ட் அதுவும் ஃபாலோ பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி, ஒரு புதுசாக ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியுமே இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி தான் மான்ஸ்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கான பெருசாக எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஜாம் அப்படின்ற டைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மான்ஸ்டர் ட்ரக்கும் அண்ட் அதை சுற்றி உள்ள அந்த கல்ச்சர்ஸை காட்டுற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சின்னதாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் இந்த படத்துல இருந்து வேற எந்த விதமான கான்செப்டோ வேற எந்த டீடைல்ஸுமே அவங்க ஷேர் பண்ணல. ஸோ அண்ட் ரிலீஸ் டேட்டும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மான்ஸ்டர் ஜாம் எந்த மாதிரி மூவியா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா முஃபாசா த லைன் கிங். ஸோ இந்த படத்துக்கான ஒரு புது ட்ரைலருமே போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் லைன் கிங் படம் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. 2019ல் வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி தான். ஸோ டிஸ்னியோட த லைன் கிங் ஆல்ரெடி வந்து அனிமேட்டட் மூவியை லைவ் ஆக்ஷனாக எடுத்திருப்பாங்க. இப்போ அதோட ஒரு ப்ரீக்குவலாக தான் இந்த முஃபாசா தி லைன் கிங் அப்படின்ற வரப்போகுது. ஸோ நம்ம லைன் கிங் சிம்பாவோட அப்பா முஃபாசாவோட ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாக தான் இந்த முஃபாசா படம் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு புது ட்ரைலருமே போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் ட்ரைலருமே இப்போ அஃபிஷியலாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலுமே இப்போ லைவில் தான் இருக்கும். அண்ட் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா ஃபன்னாகவே இருக்குது. ஸோ
அனிமேஷன் நீங்க எப்படி லைன் கிங்ல பார்த்துருப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான அனிமேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் அப்படின்றது இந்த 2024லயே நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஆமா, 2024 டிசம்பர்ல இந்த மூவி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்னோ ஒயிட். ஸோ ஸ்னோ ஒயிட்டுக்கும் டிஸ்னி பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கான டீசர் ட்ரெய்லர் அப்படின்றதுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டீசர் பார்க்கறதுக்கு நீங்கள் அனிமேஷனில் பார்த்து அதே ஸ்னோ ஒயிட் ஸ்டோரியை தான் அப்படியே கொண்டு வர போகிறாங்க. எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. பட் நீங்கள் என்ன ஸ்னோ ஒயிட்டை லைவ் ஆக்ஷனில் பார்க்க போகிறீங்க. நான் ஸ்னோ ஒயிட்டோட பெரிய ஃபேனும் கிடையாது. எனக்கு ஸ்னோ ஒயிட் அவ்வளோவா பிடிக்கவும் பிடிக்காது. பட் லைவ் ஆக்ஷனில் நான் பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ட்ரீசர் டைலுமே இப்போ யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படம்ன்றது நெக்ஸ்ட் இயர் 2025 மார்ச் 21 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ட்ரான் ஏரிஸ் அப்படின்ற ஒரு மூவியுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்னி கிட்ட வந்து ட்ரான் அப்படின்னு சொல்லி பல மூவி சீரிஸ் அப்படின்றது வந்திருக்கு. பட் நான் இந்த ட்ரான் மூவி சீரிஸ் எதுவுமே பார்த்ததில்ல. ஸோ அதனால இதை பற்றி எனக்கு பெரிய எந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது. இந்த ட்ரான் மூவின்றது நெக்ஸ்ட் இயர் 2025ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதனால நான் எதுவும் டீட்டெயிலாக பேச விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போவோம். ஸோ அடுத்த அப்டேட்ன்றது ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிலோ அண்ட் ஸ்டிச் படத்துக்கான லைவ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் அனிமேஷன் ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. ஸோ லிலோ அண்ட் ஸ்டிச்சுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. இப்போ இந்த படத்தை லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஓன் அனிமேஷன் மூவிஸ் எல்லாத்தையுமே லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனாக கொண்டு வராங்க. ஸோ அது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் அவங்க கொண்டு வரலாம். ஸோ லியோ அண்ட் ஸ்டிச்சுக்கான லைவ் ஆக்ஷன் மூவியுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கிளிப்புமே அவங்க பார்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்டிச் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு கேரக்டர் டிசைனுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே நல்லதாக இருக்குது. ஸோ பார்ப்போம் அனிமேஷன் மூவி எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்படின்றது சம்மர் 2025 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அஃபிஷியல் டேட் இன்னும் எதுவும் கொடுக்கல. பட் நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு வந்துருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச் லைவ் ஆக்ஷனில் பார்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் கொடுத்த முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நான் எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல வரேன். ஜஸ்ட் என்னென்ன அப்டேட் சொல்கிறேன். எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ இந்த படத்துக்கான ஒரு சின்ன ஃபுட்டேஜ் அப்படின்றத ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரெட் ஹல்க் வர தான் போகிறாரு. இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணதான். இதுக்கு முன்னாடி வந்து டீசர் ட்ரைலர்லையுமே ஸோ அந்த ரெட் ஹல்க் கிளியராகவே காமிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் ரெட் ஹல்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு சின்ன கிளிப்பையுமே இந்த D23 எக்ஸ்போவில் ப்ளே பண்ணி காட்டிருக்காங்க. அதாவது நம்ம தண்டர்போல்ட் ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்கா டிரான்ஸ்ஃபார்ம் வர அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனையே மொத்தமாக போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டுமே அவங்க அதாவது அந்த ஒரு சீக்வன்ஸை படத்தில் பார்க்குறது கொஞ்சம் ஐப்பாக இருந்திருக்கும். பட் அவங்க ப்ளே பண்ணி காமிச்சிட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த படத்துக்கு மேலே இருக்க ஒரு ஐப்பை அதிகமாக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ரெட் ஹல்க்கை நம்ம தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கிரீன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் 2025 ஃபெப்ரவரியில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஒரு புது ட்ரெய்லருமே கூடிய சீக்கிரம் நீங்கள் யூடியூப்பில் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு புது ட்ரெய்லர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த படத்துக்கான ஒரு சின்ன கிளிப் அப்படின்றதுமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம சாண்டிகோ காமிக்கானில் நடந்த அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே கிளிப் தான் இங்கேயும் ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க மாதிரி ஒரு சின்ன கிளிப். ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ணி வேறு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மூவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜூலை 25ல ரிலீஸ் ஆக போகுது. அதாவது எக்ஸாக்டாக இன்னும் நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணி ஆகணும். இதுக்கான ஷூட்டிங் அப்படின்றது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பட் இன்னும் அதுக்கான செட்ஃப்ளிக்ஸ் எதுவுமே லீக் ஆக ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சீக்கிரட்டாக ஷூட்டிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஷூட்டிங்ல செட்ஃப்ளிக் லீக் ஆகுதா, இந்த படத்துக்கான பிளாட் சினாப்சிஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா அகத்தா ஆலலாங். ஸோ அகத்தா ஆலலாங்கான ஒரு சின்ன டீசருமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு டீசர் இல்லை, ஒரு புது டீசர் அப்படின்னு இதுவுமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த அகத்தா ஆலலாங் அப்படின்றது இந்த இயர் 2024லயே நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்வல் டெலிவிஷன் அப்படின்ற பேனர் கீழே தான் வரப்போகுது. ஸோ இந்த இயர் செப்டம்பர் 18லயே இந்த சீரீஸை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 9 எபிசோடு இருக்க போகுது அப்படின்றதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 9 எபிசோட தான் இந்த மார்வல் டெலிவிஷன் 9 எபிசோட தான் இந்த அகத்தா ஆளலாம் அப்படின்றது வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அகத்தாக்கான தனி சீரீஸ் எப்படி இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா அயனாட்டுக்கான சீரீஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அயனாட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சீரீஸ் வரதான் போகுது. ஸோ இந்த
சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எபிசோடு இருக்க போகுது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 2025ல வராமல் 2026க்கு அவங்க புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டேட்டில் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா டேர்டெவில் பார்ன் அகைன். ஸோ டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான ஒரு சின்ன கிளிப்புமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் வர போகிறாங்க. அது ஆல்ரெடி ஒயிட் டைகர் வர போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த D23 எக்ஸ்போல ப்ளே பண்ணி காமிச்ச அந்த அஃபிஷியல் கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகரை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் டைகரை டீஸ் பண்ணல, ஒயிட் டைகர் மொத்தமாகவே வர போகிறாங்க. ஸோ ஆமாம், ஸோ இப்போ புதுசாக ப்ளே பண்ண டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் வரதான் போகிறாங்க. பார்ப்போம் அந்த ஒயிட் டைகர் அண்ட் அதுக்கப்புறமா பனிஷர், டேர்டெவில், ஸோ கிங்பின் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா அந்த ஒட்டுமொத்த கேரக்டருமே வர போகிறாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டைல் எப்படி அந்த டார்க் டோனில் இருந்ததோ, அந்த R-rated வைப்லாம் பக்காவாக இருந்ததோ, ஸோ அதே ஒரு வைப்பில் தான் இந்த சீரீஸுமே வரப்போகுதுன்றதையுமே ஒன்ஸ் அகைன் அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரீஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் தான் வரப்போகுது. அதாவது 2025 மார்ச்சில் தான் இந்த சீரீஸை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 எபிசோடு இருக்க போது. ஸோ 2 சீசனாக பிரிச்சிருக்காங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீசன் 1 சீசன் 2ன்னு வரப்போகுது. ஸோ சீசன் 1ல 8 எபிசோடு அண்ட் சீசன் 2ல 8 எபிசோடு இருக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக முக்கியமாக பிக்சாரோட அப்டேட்டுக்கு வருவோம். ஸோ பிக்சார் கிட்ட இருந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள்ஸ் 3 இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிக்சார் என்னென்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சின்னதாக வீடியோ போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள்ஸ் 3 வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு சின்ன ரூமர் அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லியிருப்போம். இதை இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் புது லோகோவுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்க்ரெடிபிள் 1 அண்ட் 2ல பார்த்தா அதே சேம் லோகோ தான். ஸோ இன்க்ரெடிபிள்ஸ் 3க்காக மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இன்க்ரெடிபிள்ஸ் 3 அப்படின்றது வரதான் போகுது. அண்ட் அதுக்கப்புறமா இன்சைட் அவுட் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இன்சைட் அவுட் 1 அண்ட் இன்சைட் அவுட் 2 வந்தது. ஸோ அந்த இன்சைட் அவுட் உலகத்தில் இருந்து ட்ரீம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி சீரிஸ் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், ட்ரீம் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு சீரிஸ் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சைட் அவுட் வேர்ல்ட்லேயே தான் நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம் ப்ரொடக்ஷன் இந்த சீரிஸ் அப்படின்றது இன்சைட் அவுட் 1க்கும் அண்ட் இன்சைட் அவுட் 2க்கும் நடுவில் நடக்கிற ஒரு மிட்கோல் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அப்படின்றதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 2025ல எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வின் ஆர் லூஸ், பிக்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒரு சீரிஸ், அதாவது இதுக்கு முன்னாடி பிக்சார் கிட்ட இருந்து நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் சீரிஸ் அவங்க இது வரைக்கும் கொடுத்ததில்ல, படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்க போகிற ஒரு முதல் சீரிஸ் தான் இந்த வின் ஆர் லூஸ். இதுக்கான ட்ரைலர் அப்படின்றதுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே பார்க்க வேண்டியது. இப்போ சில பல விஷயங்களால் அது தள்ளி வெளியே போயிட்டு வந்தது. பட் இந்த சீரிஸ் அப்படின்றத இப்போ நீங்கள் இந்த இயர் டிசம்பர்லேயே இப்போ டிஸ்னி ப்ளஸில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 6 இதுக்கான ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டிசம்பர் 6 ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ஹோப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு புது மூவியுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி ஆகணும். பட் இதுக்கான ரிலீஸ் டேட் மந்த் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. பெஸ்ட் 2026 அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்சார் கிட்ட இருந்து நம்ம இன்னொரு ஒரு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா எலியோ மூவி. ஸோ எலியோ மூவியுமே அவங்க ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்தது தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆல்ரெடி அதுக்கான எல்லா ஒர்க்கும் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கான எல்லா ஒர்க்கும் பாதி அளவு முடிஞ்சிருந்தது. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களால் ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த எலியோ படம் அப்படின்றது சம்மர் 2025ல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு சின்ன ஃபுட்டேஜுமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் அந்த ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறமா தான் மிக முக்கியமாக டாய் ஸ்டோரி 5. ஸோ ஆமாம், டாய் ஸ்டோரி 5 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்ததா. ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட், அதாவது சின்ன ஒரு கான்செப்ட் ஆர்ட் அப்படின்றதுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹூடி, பஸ் லைட்டர் எல்லாருமே ரிட்டர்ன் ஆக தான் போகிறாங்க. அண்ட் டாய் ஸ்டோரி 4ல புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்க்கின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோர்க்கியுமே இதில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ இவங்க எல்லாரும் மறுபடியும் பானி கூட தான் இருக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் டாய் ஸ்டோரி 4 எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லாரும் பிரிஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க பானி கூட தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளேஷன் அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்கன்றதுமே நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இதுக்கான ஒரு சின்ன பிளாட் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் அப்படின்றது 2026 ஜூனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்ன்றதுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூன் 19, 2026ல நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டிஸ்னி அனிமேஷன் கிட்ட வரும். கிட்ட இருந்து ஒரு அனிமேஷன் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா மோவானா 2. ஸோ மோவானா 2ன்றது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி டீசர் ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒன்ஸ் அகைன் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சில ஃபுட்டேஜுமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க.
ஸோ இந்த மொஹானா 2 அப்படின்றது இந்த இயர் நவம்பர்லேயே நீங்கள் பார்த்துலாம். ஸோ November 27, 2024 தான் இதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுது. ஸோ மொஹானா 1 அளவுக்கு இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுதா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா ஜூட்டோபியா 2வை இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்னி கிட்ட இருந்து ஒரு சூப்பரான அனிமேஷன்ஸ் மூவின்னு சொல்லலாம். அதாவது இந்த மூவி வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிக்சார் வைப் அப்படின்றது இந்த மூவியில் கண்டிப்பாக வரும். இது என்னதான் டிஸ்னி மூவியாக இருந்தாலும் அந்த ஒரு பிக்சார் வைப்பை சூப்பராகவே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு வேர்ல்டை உங்களுக்கு சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு சீக்வல் மூவி அப்படின்றதுமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப பர்சனலாக இந்த ஜூட்டோபியா 2க்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூட்டோபியா 2 அந்த ஜூட்டோபியா 1 அளவுக்கு ஒரு சூப்பரான மூவியாக வருதா இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மூவியை நீங்கள் 2025 November 26 பார்க்கலாம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்படின்றது November 26, 2025 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரோசன் 3யுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரோசன் அப்படின்றது ஒரு கல்ட் கிளாசிக் மூவின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு அந்த இண்டஸ்ட்ரியை திருப்பி போட்ட ஒரு மூவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃப்ரோசன் 1 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆனது. அண்ட் அதை தொடர்ந்து ஃப்ரோசன் 2மே டிஸ்னி எடுத்திருந்தாங்க. பட் ஃப்ரோசன் 1 அளவுக்கு ஃப்ரோசன் 2 அப்படின்றது சக்ஸஸ் ஆகல. பட் ஃப்ரோசன் 2மே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன மூவி தான். இப்போ அதை தொடர்ந்து ஃப்ரோசன் 3யுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரோசன் 3யோட ஸ்டோரி எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்படின்றது அவங்க எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஜஸ்ட் ஃப்ரோசன் 3யை கன்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா D23 எக்ஸ்போ D23 இப்போ இந்த இயரில் நடந்த D23 எக்ஸ்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி கொடுத்த மிக முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ நான் ஏதாவது ஒரு அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இப்போ சொன்ன அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஓவராலாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்வல் கொடுத்த அப்டேட்ஸ் அண்ட் பிக்சார் கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் தனித்தனி வீடியோவாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி நம்ம கொடுக்குற மூவி அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சிருங்க. ஸோ நான் உங்களை வேற ஒரு அவசரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's me, MCB, signing off.